புரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் அருளால் அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் உயர்ந்த ஒரு நாளில், உயர்ந்த ஒரு நேரத்தில், உயர்ந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் ஒன்று போல செய்திருக்கிறார். சங்கை குறித்தானவர்களே, அல்லாஹு தாலா இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எல்லா துறைகளையும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். சங்கை குறித்தானவர்களே, இஸ்லாம் பேசாத துறைகளே கிடையாது. அந்த விதத்தில் இஸ்லாம் எப்படி ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறது, மறுமையுடைய விஷயங்களை பற்றி நமக்கு சொல்லுகிறது, பண்பாடுகள் மனித குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி நமக்கு போதிப்பது போல இஸ்லாம் அரசியல் பற்றியும் பேசுகிறது. சங்கை குறித்தானவர்களே, எனவேதான் நம்முடைய மதுஹபுடைய இமாம் மாமேதை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனி ஒரு நூலையே தொகுத்திருக்கிறார்கள். இஸ்லாம் கூறுகின்ற அரசியல். ஓரிரு பக்கங்கள் அல்ல, 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலையே ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். சங்கையானவர்களே, எனவேதான் அரசியல் என்பதற்கு இஸ்லாம் சொல்லித் தருகிற அழகான விளக்கம் இதுதான். குடிமக்களின் தனது பிரஜைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மனிதர் பாடுபடுவதற்கு பெயர்தான் அரசியல். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்வதாக இருந்தால், தனது பகுதியில் வாழ்கிற மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு பெயர்தான் அரசியல் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவேதான் உலகம் முழுவதும் எல்லா அறிஞர்களும் போற்றுகிறார்கள். இதுவரை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தில் எப்படி ஆட்சி செய்தார்களோ அவர்கள் போன்று யாரும் ஆட்சி செய்தது கிடையாது. ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலம்தான் உலகையே 1/3 ஆட்சி செய்கிற அளவுக்கு அவர்களினுடைய ஆட்சி பகுதி பரவி இருந்தது. இவ்வளவு பெரிய ஆட்சி பொறுப்புக்கு அவர்கள் பொறுப்பாளராக இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அந்த ஆட்சியாளர் எப்படி நீதத்தோடு நடந்து கொண்டார், தனது பிரஜைகள் தனக்கு கீழ் இருக்கிற மக்களிடம் எப்படி நடந்து கொண்டார் என்பதை எல்லாம் வரலாறுகள் நமக்கு அழகாக சாட்சி சொல்லுகிறது. சங்கை குறித்தானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய பொதுவான வளமை ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் மனிதர்கள் தனது பிரஜைகளின் நிலையை கண்டறிவதற்காக மாறு வேடத்தில் ரோடு பணியில் ஈடுபடுவார்கள். அப்படி ஒரு நாள் அவர்களினுடைய பணியாளர் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவரும் இரவு நேரத்தில் மக்களின் நிலைமைகளை கண்டறிவதற்காக வேண்டி வருகிறார்கள். அப்படி வருகிற போது ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசைக்கு முன்னால் நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை ஹஜ்ரத் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். நேராக அந்த நெருப்பின் அருகே செல்கிறார்கள். என்ன ஆச்சரியம், ஒரு பெண்மணி அடுப்பை எரித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த அடுப்பில் ஒரு சட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணியை சுற்றிலும் சில குழந்தைகள் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், ஓ பெண்ணே, நீ அடுப்பை எரித்துக் கொண்டிருக்கிறாய், உன்னை சுற்றிலும் இந்த குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார்களே, என்ன விஷயம்? அந்த பெண்மணிக்கு தெரியாது, தனக்கு முன்னால் வந்திருப்பது ஜனாதிபதி உமர் என்று தெரியாது. அந்த பெண் சொன்னால், எனக்கு ஏற்பட்டிருக்கிற வறுமை, இன்று இரவு சமைப்பதற்கு எந்த பொருளும் என் வீட்டில் இல்லை, எனது குழந்தைகள் எல்லாம் பசியால் அழுது கொண்டிருக்கிறார்கள், எனவே நான் சட்டியில் தண்ணீரை ஊற்றி உணவு சமைப்பதை போன்று நான் பாவனை செய்து கொண்டிருக்கிறேன். எனது குழந்தைகள் எல்லாம் இந்த பசி மயக்கத்தில் அழுது சிறிது நேரத்தில் எனது தாய் உணவு சமைக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டே அவர்கள் ஆறுதல் அடைந்து தூங்கி விடுவார்கள் என்று அந்த பெண்மணி பதில் சொல்லுகிறார்.
அந்த பெண்மணியினுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. நேராக திரும்பி தன்னுடைய அரசவைக்கு செல்கிறார்கள். சென்று ஒரு பையை எடுக்கிறார்கள். எடுத்து பேரிச்சம்பழம், கொழுப்பு போன்ற உணவுப் பொருட்களையும் சில தீனார்களையும் பைத்துல் மாலிலிருந்து எடுத்து அந்த பையில் போடுகிறார்கள். போட்டுவிட்டு தனது பணியாளரிடம் சொன்னார்கள், அஸ்லம், இந்த பையை எடுத்து எனது முதுகில் சுமந்து தூக்கி வை என்கிறார்கள். அஸ்லம் சொன்னார், ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் இந்த மூட்டையை சுமப்பதா? உங்களுக்கான வேலையை செய்வதற்குத்தானே நான் இருக்கிறேன், நான் சுமக்கிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்ன அஸ்லமே, இன்று நீ எனது சுமையை சுமப்பாய், நாளை மறுமையில் என்னுடைய பாவ சுமையை உன்னால் சுமக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். இதை கேட்ட அந்த அஸ்லம் வாயடைத்து போகிறார். அந்த மூட்டையை எடுத்து ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதுகில் ஏற்றி வைக்கிறார். மூட்டையை சுமந்த ஜனாதிபதி நேராக நடந்து கொண்டு வந்து அந்த பெண்மணியை அடைகிறார்கள். பையில் இருந்த உணவுப் பொருட்களை எடுத்து அந்த சட்டியில் போடுகிறார்கள். பாயாசம் போன்ற ஒரு உணவு தயாராகிறது. அடுப்பை ஊதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடர்ந்து அவர்களது தாடியிலிருந்து, ஜனாதிபதியின் தாடியிலிருந்து இந்த புகை வெளியே வருகிறது. உணவு தயாராகிறது. தனது கையாலேயே உணவை எடுத்து பரிமாறுகிறார்கள். பசியோடு அழுது அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த உணவை சாப்பிடுகிறார்கள். வயிறு நிறைகிறது. அவர்களின் அழுகை நிற்கிறது. சிறிது நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தைகளோடு விளையாடுகிறார்கள். இப்பொழுது அந்த குழந்தைகளினுடைய சிரிப்புகளை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அப்படி புறப்பட்டு செல்லுகிற போது அந்த அஸ்லம் கேட்கிறார், அவர்களினுடைய பணியாளர், ஜனாதிபதி அவர்களை, நீங்கள் அந்த பெண்மணிக்கு உதவி செய்தீர்கள், எல்லாம் சரிதான், ஆனால் எதற்கு அந்த குழந்தைகளோடு விளையாண்டீர்களே, அந்த குழந்தைகளின் சிரிப்பை பார்த்தீர்களே, என்ன காரணம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சற்று நேரத்திற்கு முன் எனது ஆட்சிக்கு கீழ் இருக்கிற சில மக்களின் அந்த குழந்தைகளினுடைய அழுகை குரலை நான் கண்டேன். எனவேதான் எனது உள்ளம் விரும்பியது, அவர்களினுடைய மகிழ்ச்சியையும் பார்க்க வேண்டும் என்று விரும்பியது. எனவேதான் நான் ஜனாதிபதியாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக, அவர்களினுடைய முக மகிழ்ச்சியை பார்ப்பதற்காக அவர்களோடு விளையாண்டேன் என்று ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடை கூறினார்கள். எனவே சங்கையானவர்களே, இவர்கள்தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். தனது ஆட்சிக்கு கீழ் இருந்த ஒரு குடிசையில் ஒரு பெண்மணி பச்சிலம் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பசியோடு வறுமையோடு போராடுகிறாள் என்பதை கண்ட ஜனாதிபதி அதை பார்த்ததோடு நிற்கவில்லை. அதற்கடுத்து அவர்கள் எடுத்த நடவடிக்கை, தானே சுமந்து சென்று அந்த குழந்தைகளின் மகிழ்ச்சியையும் தனது கண்ணால் கண்டுவிட்டு சென்றார்கள் என்று சொன்னால் அந்த ஆட்சி எவ்வளவு உன்னதமானதாக இருக்கும், அதில் எவ்வளவு நீதமான மனிதர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அந்த ஜகாத்துடைய நிதியை வசூல் செய்வதற்காக அனுப்பி வைத்தாலும் அவர்களிடம் சொல்லுவார்கள், நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது. அரசு பிரதிநிதியாக இருப்பவர்கள், பொது பொறுப்பில் இருப்பவர்கள் லஞ்சம் பெறுவது கூடாது. வரலாறுகளில் எழுதப்படுகிறது, அசத் கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் ஜகாத் பணத்தை வசூல் செய்வதற்காக ஒரு ஊருக்கு அனுப்பப்படுவார். அப்படி அவர் அந்த ஜகாத் பணத்தை வசூல் செய்து விட்டு வருவார். வந்த பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் அந்த செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து விட்டு சொல்லுவார், யா ரசூலுல்லாஹ், இந்த செல்வம் உங்களுக்குரியது, இது எனக்குரியது என்று சொல்லுவார். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என்ன இது உனக்குரியதா? ஆம், மக்கள் எனக்கு தந்தார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ உனது தந்தையின் வீட்டிலோ அல்லது உனது தாயின் வீட்டிலோ இருந்திருந்தால் உனக்கு இந்த செல்வம் கிடைத்திருக்குமா? நீ பைத்துல் மால் நிதியை வசூலிப்பதற்காக வேண்டி அரசில் இருந்து நீ நியமிக்கப்பட்டிருக்கிறாய். எனவே உனக்கு வருகிற அந்த செல்வம் அது உனக்கு சொந்தமானதல்ல, அது அரசுக்கு சொந்தமானது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு போதனை செய்தார்கள். எனவே சங்கையானவர்களே, இஸ்லாமிய ஆட்சியாளர்களை நாம் பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளை நாம் சற்று யோசனை செய்து பார்த்தால் வெற்றி தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமைதான் இன்று இருக்கிறது. வரலாறுகளில் பதிவு செய்யப்படும்
ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளம் ஒன்று ஏற்படுகிறது. அப்பொழுது தனது ஆட்சிக்கு கீழ் இருந்த அதிகாரிகளை, கவர்னர்களை அதிகமாக உழைக்குமாறும், எந்த மக்களுக்கும் எந்த மனிதர்களுக்கும் எந்த நஷ்டமும் வராமல் நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று போதனை செய்த ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னார்களாம்: ஃபுராத் நதியில் வெள்ளத்தில் ஒரு நாய் அடிபட்டு இறந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த நாயின் உயிர் பறிபோவதற்காக என்னை பிடித்து விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அதிகாரிகளுக்கு முன்பாக பேசினார்களாம். சங்கையானவர்களே, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மனிதர்கள் அல்ல, அதை தாண்டி ஐந்தறிவுள்ள ஒரு ஜீவிக்கும் கூட தனது ஆட்சியில் எந்த ஒரு நஷ்டமும் வரக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற நிலைமை எங்க பார்த்தாலும் லஞ்சம், எங்க பார்த்தாலும் நேர் மாற்றமான விஷயங்கள் எல்லாம் தலைவிரித்தாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி மத பேதங்கள் இல்லாமல் எல்லோருடனும் நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆட்சி காலத்துல பாதையில் நடந்து வர்றாங்க. அப்போ ஒரு கூட்டத்தை பார்க்கறாங்க. அதில் ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு வயோதிகர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களாமா, என்ன விஷயம், நீங்க ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? அவர் சொன்னாரு, நான் அரசு பணியில் இருந்தவர், இப்போது எனது வயோதிகமும் எனது இயலாமையும் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை, எனவேதான் எனது தேவைகளுக்காக வேண்டி நான் இப்பொழுது பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுக ஆரம்பிக்கிறார்கள். அந்த யூதரை, அந்த வயோதிகரை அழைத்து தனது வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார்கள். தனது சார்பாக சில அன்பளிப்புகளை அவருக்கு தருகிறார்கள். தந்துவிட்டு தனது அதிகாரிகளுக்கு இப்படி ஒரு சட்டம் போட்டாங்களாமா, யாரெல்லாம் இந்த மாதிரி வயோதிகர்களாக இயலாமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்க நிதியிலிருந்து உதவி செய்ய வேண்டும். இனி யாரும் தனது தேவைகளுக்காக வேண்டி மக்களிடம் பிச்சை எடுக்க கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சட்டத்தையே இயற்றினார்கள். சங்கையானவர்களே, அந்த சட்டம் யாரை முன்வைத்து இயற்றப்பட்டது? ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு வயோதிகரின் மூலமாக. எனவே இஸ்லாம் சொல்லுகிறது, அரசியல் தலைவர் என்பவர் அவர் உயர்ந்த பதவியில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண பதவியில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, மதங்களை வைத்து, ஜாதியை வைத்து என்ன செய்யக்கூடாதுன்னு அரசியல் இல்லை. எல்லோருக்கும் எல்லா விஷயமும் சமம் என்பதைத்தான் இஸ்லாம் எல்லா நிலைமைகளிலும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது, அரசியல் தலைவர்கள் ஆடம்பரங்களை விரும்பக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல சாம் தேசத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லுகிறார்கள். அப்ப அங்க உள்ள அரசியல் தலைவர்களை எல்லாம் சந்திக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் எளிமையானவர்கள். ஒட்டகத்துலதான் அவங்க போனாங்க, அதுதான் அவர்களுடைய வாகனம். அப்ப அந்த ஷாம் தேசத்தை சார்ந்த சில அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்களாமா, உமர் அவர்களே, உங்களது ஆட்சி எவ்வளவு விரிவானது, எவ்வளவு பெரிய ஆட்சியாளர் நீங்கள். உங்களை சந்திக்கும் முக்கியஸ்தர்கள் எல்லாம் வருவார்கள், வசதியானவர்கள் வருவார்கள். உங்களுடைய வாகனம் ஒட்டகமா, நீங்கள் சாரக் வண்டியில் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை சந்திக்கிற வருகிற மக்களுக்கு அது மதிப்பாக இருக்கும் என்று ஆடம்பரத்தை அங்கு ஏவுகிறார்கள். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாமா, அப்படி வந்து சொன்னவங்க கிட்டவெல்லாம், இன்னும் சிறிது நேரத்துக்கு பிறகு நான் உங்களை எல்லாம் எனக்கு முன்பாக பார்க்க கூடாது என்று எச்சரித்து அவர்களை அனுப்பினார்கள். ஆடம்பரத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் எடுக்கவில்லை. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த ஆட்சியாளரை ஒரு பொறுப்புக்கு நியமித்தாலும் அவருக்கு இந்த விஷயத்தை சொல்லுவாங்களாமா, நீங்கள் உயர்தரமான வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாது, உயர்தரமான உணவுகளை உண்ணக்கூடாது, உயர்தரமான ஆடைகளை நீங்கள் அணியக்கூடாது, தேவையுடையவர்கள் எப்போது வந்தாலும் உங்களது வீட்டு வாசல்களை நீங்கள் அடைத்து வைக்க கூடாது என்று சொல்லுவார்கள். சங்கையானவர்கள், இன்னைக்கு நம்ம இஸ்லாம் சொல்லுகிற அந்த போதனைகள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நடந்து கொண்ட அந்த விஷயங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் சொன்னா எல்லாமே நேர் மாற்றமான விஷயங்கள் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், எங்கோ இருந்து வந்த ஒரு வழிபோக்கர்
தனது மனைவிக்கு பிரசவ வேதனை, ஊர் எல்லையில ஒரு குடிசையொன்னு போட்டிருக்கிறார். பிரசவ வேதனையில மனைவிக்கு கூட உதவி செய்வதற்கும் யாரும் இல்லை. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வழியில வர்றாங்க. வந்து விசாரிச்சா விஷயத்தை எல்லாம் அவரு சொல்றாரு. சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், இத பத்தி ஜனாதிபதி உமர் வந்து இதையெல்லாம் கண்டுக்காம இருக்கிறாருன்னு சொல்லி அரசியல் தலைவரை பத்தி குறையும் சொல்றாரு. வந்தவருக்கு தெரியாது நம்ம முன்னால் இருக்கிறவரு ஜனாதிபதி உமர்ன்னு சொல்லி. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாமா, நீ இந்த வனாந்திர காட்டுக்குள்ள கஷ்டப்படுறது எப்படி ஆட்சியாளர் உமருக்கு தெரியும்னு கேட்கிறாங்க. அந்த மனிதர் சொன்னாரு, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் அல்லாஹ் அவருக்கு ஆட்சியை தந்திருக்கிறான், அவருதானே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். இதை கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக தனது வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்று தனது மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி மனைவியை கூட்டிட்டு வர்றாங்க. வந்து ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி பிரசவம் பார்க்கிறாங்க. பிரசவம் பார்த்தா ஆண் குழந்தை பிறக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூடாரத்துக்கு வெளியே உட்கார்ந்து அந்த பெண்ணுடைய கணவரோடு பேசிட்டு இருக்கிறார். குழந்தை பிறந்த உடனே நேரா அந்த அம்மா மனைவி சொன்னாங்க, ஜனாதிபதி உமர் அவர்களே, உங்களது நண்பருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அப்பதான் அவருக்கு தெரியும், வெளியே உட்கார்ந்து இருந்தவருக்கு நம்ம முன்னால பேசுனது வந்தது எல்லாமே ஜனாதிபதி உமர். உமரனே எந்த கோபம் படல. சொன்னாங்களாமா, நாளைக்கு நீங்க என்னுடைய அரசவைக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும். அதே போல மறுநாள் அவரு ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அவைக்கு செல்லுகிறார். அவருக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் தேவைப்பட்டதோ அதையெல்லாம் செய்தார்கள். எனவே சங்கையானவர்களே, இவர்கள் தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். தனக்கு பிடிச்ச ஆளுக்கு உதவி செய்யறது, தனக்கு தோல்வா இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது, இது மாதிரி இல்லை. யார் தேவையுள்ளவராக இருந்தார்களோ, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல், எந்த வித்தியாசமும் இல்லாமல் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நீதத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசியலை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே சங்கையானவர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்க வேண்டியதுதான். வச்சிருந்தாலும் இப்ப இத சொல்லக்கூடிய நோக்கம் என்ன, நம்ம இன்னும் ஒரு வாரத்துல நம்முடைய தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு நிலையில் இருக்கிறோம். ஓட்டு போடுறது அப்படிங்கிறது இஸ்லாத்தின் ரீதியில் அது ஒரு சாட்சி சொல்றது மாதிரிங்களாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் உண்மையான சாட்சி சொல்லுங்கள். சாட்சி சொல்றது அப்படிங்கிறது அது ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயங்களாம். அப்ப நம்ம யாரு நல்லவங்க, யாரு எல்லாருடைய நல்ல விஷயங்களையும் முன்வைத்து மனிதர்களினுடைய நலவை முன்வைத்து செயல்படுவார்கள் என்று சாட்சி கூறுவதற்கு பெயர் தான் ஓட்டு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, ஓட்டு போடாம யாருமே இருக்கக்கூடாது. அதுல குறிப்பா இப்பதான் அந்த SIR அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பெல்லாம் எடுத்து நிறைய அதுல கணிச்சிருக்கிறாங்க. அந்த SIRக்கு பிறகு வர்ற முதல் தேர்தல். எனவே ஒவ்வொரு வயது வந்த 18 வயது பூர்த்தியா இருக்கிற ஒவ்வொரு நபரும் யாரெல்லாம் ஓட்டு போட தகுதியானவர்களோ அனைவரும் ஓட்டு போட வேண்டும். மார்க்கம் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது, முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், நபியே நீங்கள் மனிதர்களுக்கு சொல்லுங்கள், யா அல்லாஹ் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் நீதான். தொத்தில் முல்க மன் தஷா, நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை தருகிறாய். வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ யாரை விரும்புகிறாரோ அவரை ஆட்சியை விட்டு நீதான் அவரை எடுக்கிறாய். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, கண்ணியம் உனது கையில், கேவலம் உனது கையில். பியதிக்கல் ஹைர், எல்லா நனவுகளும் உனது கையில் தான் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீதான் எல்லா சக்திகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். நம்ம போடுற ஓட்டுனால எதுவும் மாற போறதில்லை, இருந்தாலும் அது நமது உரிமை. இந்த நாட்டுல நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு உரிமைங்களாம். அதனால அதை என்ன செய்யக்கூடாதுன்னா வீணாக்க கூடாது. அதுல குறிப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையில் என்னங்க, யாரு நமக்கு நல்லது செய்வாங்க அப்படி இப்படின்னு, யாரு நல்லவங்க அப்படின்லாம் பாக்குறதை விட யாரை கொண்டு நமக்கு தொல்லை குறைவு என்பதைத்தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு எல்லா பக்கம் இருக்குது. யாரு நமக்கு குறிப்பா முஸ்லீம்களுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க அதைத்தான் பார்க்கணுமாங்க. அதனால ஓட்டுங்கிறது ஒவ்வொருவரும் கண்டிப்பாக போட வேண்டும்.
அதுல யாரும் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, போகாம விட்டுறக்கூடாது. அதனால வர்ற 23ஆம் தேதி அந்த சட்டமன்ற தேர்தல் யார் யாரு எங்க ஓட்டு போடணுமோ எல்லாரும் போய் என்ன செஞ்சிடணும், ஓட்டு போட்டுறது. அதே போல யாருக்கு போடணும், நம்முடைய தமிழக ஜமாத்துல் உலமா சபையிலிருந்தே ஜமாத்துல் உலமாவிலிருந்து லெட்டர் பேட் மூலமா சில விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை படிக்க போறோம், எல்லாம் கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.